ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு புதன்கிழமை எடுத்த வீடியோ. ஸோ இன்றைக்கி ஷாப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது போக இன்றைக்கி ஒரு முக்கியமான டெய்லரிங் டிப்ஸ், அதாவது இது டெய்லர்ஸ்க்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகுற மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது மேபி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் இருந்தாலும் இன்றைக்கி சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இன்றைக்கி அது நானுமே ஃபேஸ் பண்ணினேன், அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஒருவேளை அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. மற்றபடி இதில் வேற எதுவும் வந்து கட்டிங் சம்மந்தப்பட்டது எதுவும் உங்களுக்கு தேவையானது இருக்காது. வேண்டானா இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இன்னைக்கு என்னென்ன வேலைகள் அப்படின்னா, காலையில் 12 மணிக்கு மேலே தான் வந்து கடைக்கே வந்திருந்தேன். வந்தோடனே வந்துட்டு நம்ம கட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ணா நேற்றுக்கு ஸ்டிச் பண்ணுனா ஒரே ஒரு பிளவுஸோட கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சு, அது பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல கிரே கலர், அது வந்து ஒரு குட்டி பொண்ணுக்கு, அதாவது 2 பொண்ணுக்கு ஒரே சேரீயில் ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். லாங் ஃப்ராக்கு தான். வந்து ஒரு பாப்பா ஒரு 4 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், இன்னொரு பாப்பா ஒரு 7 இயர்ஸ் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரிஞ்சுது. ஏன்னா அந்த பாப்பாவுக்கு அளவு தான் கொண்டு வந்திருந்தாங்க, இந்த குட்டி பாப்பாவுக்கு மட்டும்தான் அளவு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம கட் பண்ணோம். இதில் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டி விட்டதுனால உங்களுக்கு அவ்வளோ இதாக தெரியாது, எவ்வளோ டைம் எடுத்துச்சு அப்படின்னு தெரியாது. நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருப்பீங்க இது வந்து நான் கட் பண்ணுறத. என்னன்னா இப்போ பெரிய பொண்ணுக்கு ஒரே சாரீ தான், அந்த சாரீ எப்படின்னா ஒரே கலரு, முந்தி வந்து ரொம்ப அகல கம்மி. இப்போ நீங்கள் பார்க்குறது முந்தி பார்ட்டு ரொம்ப அகல கம்மி, ஏன்னா பனாரஸில் அப்படி தானே கொடுக்குறாங்க. இதுவே ப்ளவுஸ் வந்து நல்லா நார்மலாக பெருசாக இருக்கும் இல்லையா, ஒரு 80 சென்டிமீட்டர் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருந்துச்சு. சாரீ ஃபுல்லாகவே ஒரே இது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து அந்த ப்ளவுஸ் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த பெரிய பாப்பா இருக்காங்களா, ஒரு 7 to 8 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இருக்கணும், 7 இயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த பாப்பாவுக்கு பாடிக்கு ஸ்லீவ் வந்து க்ரஷ் டைப் ஸ்லீவு, அதனால் அதுக்கெல்லாம் அதில் எடுத்துக்கிட்டேன். பட் குட்டி பாப்பாவுக்கு இதில் வந்து முந்தி பார்ட்டே பத்தலை. ஏன்னா நாங்கள் வந்து முந்தி பார்ட்டு ப்ளவுஸ் பார்ட்டையும் வந்துட்டு பாடிக்கும் ஸ்லீவுக்கு கொடுத்துட்டு ஃபுல் சாரியை அப்படியே வந்து 2 பேர்த்துக்கும் ஷேர் பண்ணி கீழே வர ஸ்கர்ட் போர்ஷன் இருக்கும் இல்லைங்களா கவுனில், அது கொடுத்துறதா சொல்லியிருந்துச்சு. ஆனால் என்னென்னா இந்த சின்ன பாப்பாவுக்கு வந்துட்டு சுத்தமாக பத்தலை கைக்கு. நீங்கள் பாருங்கள், நான் எவ்வளோ நேரமாக அதை செக் பண்ணி வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாப்பாவுக்கு வெட்டுறதுல ஏதாவது மீதி இருக்கா அப்படின்னு கூட பார்த்தேன். ஆனாலும் முந்தையும் ப்ளவுஸும் கொஞ்சம் ஒரே டிசைன் தான், அந்த உள்ளே இருக்கிற சைஸ் மட்டும் வேறு மாதிரி இருக்குது டிசைனில். ஸோ இருந்தாலும் ரொம்ப நேரம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் அண்ணாக்கிட்டேயும் கேட்டுட்டு வேறு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்புறம் தான் சரி ஓகேங்க, இதை பாடிக்கு வச்சிடலாம், கைக்கு வந்து சாரீ பீஸே கட் பண்ணி வச்சுக்கலாம், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லுங்காட்டி அப்புறம் அண்ணாவும் சரி அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போது எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற பார்த்தீங்களா. இப்போது சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணால் சிலர் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கே கூட பண்ணி கொடுப்பாங்க, சிலர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க செய்கிற ஒர்க்கு தான். நான் அவங்க அதுக்காக கம்மியாக பண்ணுறாங்கன்னு சொல்ல வரல. அந்த நீங்கள் கொடுக்குற சாரீ வந்து எந்த மாதிரி இருக்குது, நீங்கள் எப்படி டிசைன் கேட்டிருக்கீங்க, இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து கட்டிங்கே போட முடியும். சும்மா கொடுத்தோன்னே ஏனோ தானோன்னு அப்படியே வெட்டிட முடியாது. ஏன்னா அது நம்மளோட ஒர்க் கிடையாது, நம்ம எப்படி குவாலிட்டியாக பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண மாட்டோம், யோசிச்சு தான் பண்ண. முடிஞ்ச அளவுக்கு கிளாத்தும் வேஸ்ட்டே ஆகக்கூடாது, அதே சமயம் நல்லா யூனிக்காக பண்ணி கொடுக்கணும், கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் யோசிப்போம். ஸோ அதனாலேயே நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓரளவுக்கு. இதுவே இப்போ பட்டுப்பாவாடை சட்டையெல்லாம் வந்துட்டு மெட்டீரியலாக கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பாவாடை வர பீஸை அப்படியே தான் தைச்சாகணும். ப்ளவுஸுக்கு மட்டும் நம்ம தனியாக எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சாரீலேருந்து கொடுக்குறாங்கன்னா நான் ரொம்ப யோசிச்சு தான் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப டைம் எடுத்துச்சு. அந்த ஒரு குட்டி பாப்பா தான், அந்த பாப்பாவோட ட்ரெஸ் தான் அவ்வளோ டைம் எடுத்துச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பண்ணுச்சு. அப்புறம் அதை முடித்ததுக்கப்புறம் அந்த பாப்பாவுக்கு இன்னொரு பிங்க் கலரில் ஒரு குட்டியாக ஒரு ஃப்ராக், அது ஷாலு, அந்த ஷாலை வந்து வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவுக்கு வர கிளாத்தை அப்படியே தைச்சிருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ அடுத்தது வந்து அதுதான் பண்ணியிருந்தோம். அது கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு சுடி வந்து எல்லோ கலர் மாதிரி, அது வந்து எப்படி சொல்கிறது ட்ரையல் ட்ரெஸ்ஸு. ஸோ அதை வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அண்ணா இது ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ கை வந்து க்ரஷ் டைப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து நான் ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ட்ரெண்டில் அது ரொம்ப நிறைய தைச்சிட்ருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். பட் அதுவே கொஞ்சம் கிளியராக தான் இருக்கும். பாருங்கள், ஒருவேளை அது இன்னுமே உங்களுக்கு கிளியராக வேணும்னா சொல்லுங்கள்,
நான் லாங் வீடியோ கூட போடுறேன். சரியா? எனக்கு தெரிஞ்சா அதுவே போதுன்னு தான் நினைக்கிறேன், புரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன், ஷார்ட்ஸ் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம நேற்றுக்கு வந்து ப்ளவுஸ் தைச்சிருந்தோம் இல்லைங்களா, ஒரு 6 ப்ளவுஸ் ஆட்ட தைச்சிருந்தோம் ஒருத்தருது. அந்த ப்ளவுஸோட டிசைன் வீடியோலாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி டிசைன் வீடியோ எடுப்போம் இல்லைங்களா, அது எடுத்தோம். அது எடுத்தோன்னே இந்த வீடியோ வந்து முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, பத்ததுக்கு ஃபோனில் சார்ஜ் இல்லை. இன்னொன்று அங்கே குறுக்கில் நின்று எடுத்தப்போ அது மறைக்கும் இல்லையா, அதனால அதை வந்து சரி போகுது அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த ப்ளவுஸோட டிசைனும் அடுத்தடுத்தது வரும். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த ப்ளவுஸு ஸ்லீவை தைக்கிறத போட்டுறேன், அந்த ஷார்ட்ஸ் போட்டுறேன். அதுக்கப்புறமா வந்து டிசைன் வீடியோ வரட்டும். சரியா? ஸோ அதுதான் எடுத்தேன். அதில் பார்த்திங்கன்னா 4 வந்து நார்மல் பேட்டர்ன், ரொம்ப சிம்பிளாக, அதுவும் நெக் ஷேப்பு தான், ரொம்ப பேட்டர்ன் கூட பெருசாக சொல்ல முடியாது, நெக் ஷேப்பு தான், ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும். மீதி 2 நல்லா ஹெவியான பேட்டர்ன் அது. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள், ஏன்னா அதோட கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த அன்னைக்கு நம்ம பண்ணணும். ஸோ அதை பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஈவினிங் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இடையில ஒரு கஸ்டமர் வந்தாங்க, அவங்கள பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறமா ஈவினிங் வந்து சரி சந்தைக்கு போகல, இன்றைக்கி வந்து புதன்கிழமை எங்கள் ஊரில் சந்தையா, சரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அண்ணா கிளம்பிட்டாங்க. நான் வந்து இன்னொரு சுடி வந்து அது ட்ரையல் கிடையாது, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணினதை 4 கொடுத்துருந்தாங்க. சரி ஒன்றை வந்து நம்ம அயன் பண்ணி கட் பண்ணி வச்சிடலாம், அண்ணா வந்து மீதியை அப்படியே அது மேலேயே போட்டு வெட்டிடுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இப்போ வரைக்கும் பேண்ட்டு கட் பண்ணினதே இல்லை, வீடியோக்காக தான் வந்து அண்ணாக்கிட்ட கேட்டு பண்ணியிருப்பேன் 1-2 தடவை. நான் பண்ணுறதில்ல. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஒன்று உண்மையாலுமே நான் அது வந்து கற்றுக்கல, இன்னொன்று அண்ணாவே பண்ணிடுவாங்க. அண்ணா சரி அவர் முடிஞ்சளவுக்கு என்னை விடவே மாட்டார். நான் சொன்னால் கூட இல்லை வேண்டாம் நானே வெட்டிக்கிறேன் அப்படின்றவாரு. ஏன் அப்படின்னா, நானும் அசால்ட்டாக விட்டது காரணம், அது கொஞ்சம் பத்தலைன்னா பார்த்து செக் பண்ணி பண்ணுவாங்களா, நம்மளுக்கு அது அவ்வளோ தெரியல. நானும் அது பெருசாக கண்டுக்கல, ஏன்னா எனக்கு இந்த ஒர்க்கே கரெக்டாக இருக்கும், அதனால நான் அது பெருசாக கண்டுக்கிறதில்ல. டாப்பை மட்டும் நான் கட் பண்ணிடுவேன், எல்லா பேண்ட்டுமே அண்ணா தான் கட் பண்ணுவாங்க. அளவுகள் எடுக்கிறப்ப அதெல்லாம் நான் தான் எடுப்பேன், எல்லாமே பண்ணுவேன். பட் சிலதெல்லாம் நானே சொல்லுவேன், எனக்கு இதை வெட்டிடுங்க, இப்படி அகல வச்சுருங்க அப்படிலாம் சொல்லுவேன். பட் ஆனால் கட்டிங் என்னமோ இது வரைக்கும் அண்ணா தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த டாப்பை மட்டும் வெட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்டின. அப்புறம் அதுக்குலாம் அண்ணனே வந்துட்டாங்க. வந்துட்டு ஒரு 8 மணி, ஏன்னா அண்ணன் சந்தைக்கு போனதே ரொம்ப லேட்டு தான், 7 மணிக்கு எடுத்து போனாங்க. 8 மணிக்காட்ட அப்புறம் கிளம்பி வந்துட்டோம். இதில் வந்துட்டு என்ன விஷயம் நான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது என்ன தான் நீங்கள் தங்கமாக தைச்சி கொடுத்தாலும் இந்த மாதிரியான ஒரு குறை சொல்கிறவங்க வந்துட்டு, அது எப்படி சொல்கிறது, அவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களா நமக்கு ஒன்றுமே புரியறதில்ல. பட் ஆனால் அது சொல்லிகிட்டே தான் இருக்காங்க, அது நம்மளால் வந்து மாற்றவே முடியறதில்ல. அதில் ஒன்று தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை கண்டிப்பாக நீங்கள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, உங்கள் கஸ்டமரும் நிறைய சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து நம்மளுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கிறத விட வருஷம் ஒருக்கா தைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவளை ரொம்ப அதிகமாகலாம் தைக்க மாட்டாங்க, எப்பாவது ஃபங்க்ஷனாக தான் தைப்பாங்க. ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து தைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வராங்க. லாஸ்ட் டைம் அவங்க எப்படி அளவு கொடுத்தாங்களா என்னன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. இப்போ வந்துட்டு அளவு எடுத்து தான் தைச்சிருந்தோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்போ வந்து தைச்சிருந்தாங்க. ஸோ அதில் 2 ப்ளவுஸ், ஒன்று லோ நெக்கு, ஒன்று வந்து ஹை நெக் வச்சு தைச்சிருந்தது. ஸோ அதை இங்கேயே ட்ரையல் பார்த்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு போட்டு பார்த்துட்டு தான் வாங்கிட்டு போனாங்க. அது இப்போ பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு வந்து இன்னொரு சாரீ கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பேட்டர்ன்லாம் ஆரி ஒர்க் காட்டினாங்க. அந்த சாரீக்கு ஆரி ஒர்க் நான் தான் வேண்டான்ட்டேன், பேட்டர்னே போதுன்னு. அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சட்டிலாக ஒன்று வந்து சொன்னாங்க. சரி ஓகே அதே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து சொன்னாங்க, அக்கா எனக்கு வந்து பின்னாடி நெக் ஷேப் இருக்குல்ல, அதாவது பின்னாடி ரவுண்டு வருது இல்லைங்களா, அது வந்து எனக்கு நல்லா நீட்டாக வச்சு கொடுங்கக்கா, எனக்கு அதில் வந்து ஷேப் அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன், என்னம்மா பர்ஃபெக்டாக இல்லை என்னன்னு கேட்டால், இல்லை எனக்கு வந்து இன்னும் அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அது வந்து கிட்ட இருந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. முதல்ல அது அவ்வளோ இதாக சொல்லலை, பட்டு அவ்வளோ ஷேப் வந்து எனக்கு இதாக இல்லைன்னு சொன்னாங்கக்கா அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், கரெக்டாக அப்போ ஏதோ வந்து மார்க் பண்ணிட்டு தான் இருந்தேன், அந்த குட்டி பாப்பாவோட ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன், தெரியல. முதல்ல அந்த நெக்கு வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் அந்த கிளாத்தையும் எடுத்து காட்டுனேன், இங்கே பாருப்பா இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நம்ம வந்து மார்க் பண்ணுவோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடையாது. இப்போ ரவுண்டு நெக் அப்படின்னா இப்படி தான் வந்து பண்ணுவோம், யூனா இப்படி பண்ணுவோம். ஆனால் நான் மோஸ்ட்லி யூ நெக் வந்து பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் பாடி வந்து ப்ளவுஸ் எப்படி விரியுது அப்படின்னு தெரியாது. அப்போ ஒருவேளை ஷோல்டர்கிட்ட வந்து ப்ளவுஸ் நல்லா விரிஞ்சிருச்சு அப்படின்னா
கீழே ரவுண்டு வந்து ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக இப்படி கூடுவாட்டு தெரியும். கீழே ரொம்ப இப்படி அகல கம்மியாக அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதனால் நான் மோஸ்ட்லி வந்துட்டு ரவுண்டு நெக்கு தான் வைப்பேன். ஒருவேளை அவங்க பர்டிகுலராக எனக்கு யூ நெக்கு தான் வேணும்னா மட்டும்தான் அவங்களுக்கு அது வைப்போம். மற்றபடி பார்த்திங்கன்னா ரவுண்டு நெக்கு தான். இப்படி தான் வந்துட்டு வரைவமா. இப்போது உங்களுக்கு ஒரு வேளை ஷேப்பு வந்து எனக்கு அவ்வளோ நீட்டாக இல்லை அப்படின்னா உங்கள் பாடியில் அந்த ப்ளவுஸ் எப்படி வந்து விரிஞ்சு கொடுக்கறதுங்கிறத பொறுத்து தான். இதுக்கு நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஒருவேளை எனக்கு வந்து கீழே இன்னும் அகலா ஜாஸ்தி வேணும்னு சொல்லுங்கள், தாராளமாக பண்ணிக்கலாம். பட் எங்களுக்கு வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு கண்டிப்பாக எங்களால் கெஸ் பண்ண முடியாதுமா. அது அவங்கவுங்களோட பாடி பொறுத்து தான். என்னதான் நம்ம பார்க்குறோம், எப்படி சொல்கிறோம், ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் போடுறீங்க செக் பண்ணுறோம் அப்படின்னா கூட அது எப்படி எல்லாத்துக்கும் எங்களால் எப்படி வந்து மைண்டில் வச்சுக்க முடியும். ஸோ இப்போ அளவு எடுக்கிறோம்னா கூட ஓரளவுக்கு நான் நோட் பண்ணிக்குவேன். பட் அளவு துணி கொடுக்குறாங்கன்னா அதை எப்படி என்னாலெல்லாம் இது பண்ண முடியாது இல்லைம்மா. ஸோ இது எல்லாரும் இப்படி தாம்மா தைப்பாங்க. யாருமே ஷேப் வந்து ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் அப்படிலாம் தைக்க மாட்டாங்கம்மா. ஒரே மாதிரி தான் தைப்பாங்க. அது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ரீசன் அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அப்படித்தான் அப்படின்னு. சரி லாஸ்ட் டைம் நீ போட்டலாமா அப்போ வந்து கரெக்டாக இருந்துச்சுல்ல அப்படின்னு. இல்லை கரெக்டாக தாங்க்கா இருந்துச்சு, இருந்தாலும் வந்து ஷேப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் பரவாயில்லன்னு தோணுச்சுங்க்கா அப்படின்னு. ஆக்சுவலாக அது வந்து அவங்க சொல்லலை, பக்கத்துல எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க, இன்னும் வந்து இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லியிருப்பாங்க போல. ஏன்னா அவங்க சொன்னதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் சரி ஓகேப்பா வச்சுக்கலாம், உனக்கு என்ன கீழே இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும் அவ்வளோதானே அப்படின்னு. ஆமாங்க்கா அப்படின்னாங்க. சரி ஓகேப்பா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் எதுவும் சொல்லலை, சரின்னு சொல்லிட்டேன். இப்போ என்னன்னா நீங்கள் உங்கள் கஸ்டமர் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா போல்டாக சொல்லுங்கள். நம்ம தைக்கிறது எப்படி கட் பண்ணுறோம், எப்படி வந்து தைக்கிறோம், இது இப்படி தான் இருக்கும். அப்படி ஒரு வேளை உங்கள் பாடியில் ஒரு பக்கம் சின்ன ஒரு பக்கம் சரி அகலமாக ஒரு பக்கம் கம்மியாக அது விரிகிறது தன்மை அப்படி இருக்குது அப்படின்னா அது உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் தாங்க. நம்ம செய்கிறது ஒரே மாதிரி தான் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக போல்டாக சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு வேளை கீழே வந்து இன்னும் அகலமாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம மேலே அதே அகலை வச்சுட்டு, அதாவது இப்போ கழுத்தகலை வந்து நீங்கள் 2.5 வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே அதே 2.5 தான், கீழே மட்டும் 2.25 அப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பண்ணால் கூட போதும், ரொம்ப அதுக்காக விசுக்குன்னு அகலை பண்ணிட வேண்டாம். அது அவங்களாவே டீப்பாக ரொம்ப டீப்பாக கேட்டால் அப்புறம் பேசிக்கலாம். பட் ஆனால் அது அதிகம் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, ஓரளவுக்கு தான் கேட்பாங்க. ஸோ அப்படியே கீழே மட்டும் அகலப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு கீழே அகலப்படுத்துவோம் இல்லையா கழுத்தோட அகலத்தை, அந்த மாதிரி கீழே கொஞ்சம் அகலப்படுத்தி நல்லா டீப்பாக ரவுண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னுமே கீழே மட்டும் அகல வரும். ஏன்னா நிறைய பேத்துக்கு ஷோல்டர் விரிஞ்சிரும், பட் முதுகு கிட்ட அவ்வளோக்கா விரியாது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த இது வந்து வரதான் செய்யும். இது வந்து நம்மளால கண்டிப்பாக எல்லாத்தையும் அப்படி மனசில் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது, அவங்க பாடியில் எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது. அதனால நீங்கள் அந்த மாதிரி வேணால் பண்ணுங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் வந்து புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் ட்ரையல் தைக்கிறீங்கன்னா இங்கே போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. இல்லாட்டின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை போட்டதுக்கப்புறம் அப்படி தோணுச்சுன்னா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. பட் இவங்க சொன்னது எனக்கு உண்மையாலுமே புரியல. ஏன்னா இங்கே பார்க்குறப்ப நீட்டாக அவ்வளோ அழகாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து அப்படி சொன்னாங்க. சரி நானும் ஒன்றும் அது பெருசாக கேர் பண்ணலை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் எப்பவும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, நீங்கள் என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும். ஸோ நீங்கள் தான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நல்லா போல்டாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். மெயினாக நம்ம வேலையில் தைரியம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கடையை நடத்த முடியாது, அது வேற விஷயம். ஸோ அதனால பார்த்துக்கோங்க. இதை தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம என்னதான் இத்தனை தைக்கிறோங்க, ஆனாலும் இந்த 100ல் ஒரு கஸ்டமர் இப்படி வரத்தான் செய்கிறாங்க, சொல்லதான் செய்கிறாங்க. இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் உங்க கூட இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட யாராவது கஸ்டமர் இப்படி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோவில் அவ்வளோதான், வேற எந்த முக்கியமான விஷயம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, இந்த வீடியோக்கு அவ்வளோதாங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.